ஹாய் லேடிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஈத் லீவுக்கு ஊருக்கு போகலையா? 12 நாள் இருக்கே, என்ன பிளானு? பெரிய பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை சந்தனா. கண்டினியூஸ் ஷிஃப்ட் அவருக்கு, எப்போவாச்சும் ஷாப்பிங், அவ்வளோதான். ஷாப்பிங், மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் தான் போகும், வேற என்ன? அப்போ குரூப்பா சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா? இட்லி பொங்கல் வடையா? லேடிஸ்னாலே சமையல், நகை, மேக்கப் தானே. ஹேய், நம்ம எல்லாரும் சேர்ந்து டிக்டாக் ரீல்ஸ் பண்ணலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. சும்மா ட்ரெண்டிங்கான ரீல்ஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்காதுப்பா. ஏதாவது கான்செப்ட் வச்சு பண்ணலாம். ஓ, பண்ணலாம் சந்தனா. என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? ஓல்டு காமெடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற காமெடி வரைக்கும் பண்ணலாம். டைம்லைன் மாதிரியா சொல்றீங்க இந்திரா? அப்படியும் சொல்லலாம். எனக்கு நம்ம வடிவேல் சார் தான் பிடிக்கும். எனக்கும் வடிவேல் சார் தான் பிடிக்கும். எனக்கு எப்பவுமே கவுண்டமணி சார், செந்தில் சார் ஜோக்கு ரொம்ப பிடிக்கும். சுமி, உனக்கு? எனக்கு எதனாலும் ஓகே தான் அக்கா. எனக்கு தங்கவேல் சார் காமெடி ரொம்ப பிடிக்கும். அப்போ CK சரஸ்வதி மேடம் காமெடி நிறைய இருக்கு. எனக்கு ஓல்டு நியூ ரெண்டுலயும் சான்ஸ் இருந்தா செய்வேன். ஆனால் கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக பண்ணோம், ஓகேயா? நம்ம 2 பேரும் கோவை சரளா மேம் அண்ட் தேவதர்ஷினி காமெடி ட்ரை பண்ணலாமா சந்தனா? ஆமாம் லக்ஷ்மி, சூப்பராக இருக்கும். விவேக் சார், சந்தானா சார் காமெடி எல்லாம் அள்ளுமே அப்படியே ரீல்ஸ் பண்ணா. பால் அடுப்புல வச்சுட்டு எங்க போயிருந்த? பிறந்த வீட்டுக்கு. ஏன் நீங்க இங்க தானே இருந்தீங்க? இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்குன்னு சதா மோப்பம் பிடிக்கிறவங்க மூக்குக்கு பால் தீர வாசம் மட்டும் வரலையா? எனக்கு தான் சளி பிடிச்சிருக்குது. உன் மூக்குக்கு என்ன கேடா? இறக்கி வச்ச உன் கையில ஒடிச்சா போயிடும். ஏன் நீங்க தான் இறக்கி வச்ச? என்ன உன்னை இறக்கிறதுக்கு தான் நான் வீட்டுல மாமியாரா இருக்கேன். உங்க வாய் அடக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்திருக்கேன். வாய் அடக்கடி பாப்பா. எங்க அடக்குங்க பாப்பா. ஏண்டி என்கிட்ட முந்தானி இறுக்கி காட்டுற? வேற யாரு கிட்ட போனா போது மாமியாராச்சன் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல போறீங்களே. உங்க பரம்பரை கொடுமை எல்லாம் நல்ல தங்கா ஞான சௌந்தரி சக்குபாய் தலைவரியோட முடிஞ்சு போச்சு. இது மருமக உலகம். பழைய நினைப்புல மஞ்சா குடிக்காதீங்க. என்னடி சொன்ன? காலங்காத்தால தாளவாத்திய கட்சியோட சுப்பிரபாதம் ஆரம்பமாயிடுச்சுங்க. ராவுகா, உலகத்துல சமாதான புறாவை பறக்க விடுற இந்த நேரத்துல சண்டை போய் காலில் கத்தி கட்டி விடுற மாதிரி என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் ஆளு ஒரு கத்திய காலில் கட்டிக்கிட்டு இப்படி சண்டைக்கு நிக்கிறாங்களே. அன்னபூர்ணி, கண்ணுகால வைக்கிற ஏதாவது போடுமா? சாப்பாடு ஆயிடுச்சு, போப்போ. அட கடவுளே, ஒரு வீட்டுல இன்னும் ஆகலேன்னாங்க, இன்னொரு வீட்டுல இப்பதான் ஆயிக்கிட்டு இருக்குன்னாங்க. நீங்க ஆயிடுச்சுங்கிறீங்களே. ஆமா, 2 அரிசியாவது போடுங்கம்மா, இந்த வயிற்றுல வேக வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போயா. அட கடவுளே. அவ என்ன சொன்னா? இல்லன்னாங்க. இல்லன்னு சொல்ல அவ யாரு? இங்க வா, நான் சொல்றேன். இல்ல, போ. அட அகிலாண்டா, இந்தாப்பா, நில்லு. நீங்க நல்லா இருக்கணுமா? நில்லப்பா, வரேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா? இப்ப என்னடி சொல்ற? ஆமா, இத கொஞ்சம் பாத்துங்க, நான் ரிக்ஷா கொண்டு வரேன். ஏன்னா இத என்னால தூக்கி போக முடியாது. இது பேலன்ஸ் அரிசி, உள்ள இருந்தா சாப்பிட்டுட்டு மறுபடியும் போட்டி போடுவாங்க. ஏண்டா டேய், எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டியே, ராத்திரி சோத்துக்கு என்ன பண்றது? ஏன் நீ ஒரு அன்னக்காவடி எடுத்துட்டு அப்படி வா, நான் ஒரு அன்னக்காவடி எடுத்துட்டு இப்படி வரேன். சாயந்தரம் சத்திரத்தை சந்திச்சுக்குவோம். ஏமா, எங்க அப்பா கிட்ட என்ன போட்டியோ, அவன் வேட்டியில காவிய நினைச்சு கட்டிட்டு சாமியாரா ஓடி போயிட்டான். ஓரடி மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே, டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே? போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி, அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் கொடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. போமா. பொம்பளைன்னு பாக்கண்டி. அடிப்பாடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல பொம்பளைன்னு பாக்கலாம். என்னடி பண்ணுவேன்? எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா, அடிப்பேன், இனிமே கடிப்பேன்.
என்னடா நாராயணா, திருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போல் இருக்கு. ஏப்பா நீ ஒண்ணு குளிக்கிறியோ இல்லையோ சிவகராட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. டேய் நாராயணா, ஒரு காப்பி சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா, 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு. ஏன் கோயம்புத்தூர்ல முக்கு நான் கைது பண்ண மாட்டாங்களா? டேய், இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பிஞ்சு போன பிரஷ வச்சுட்டு மூஞ்சிலாண்டா பெயிண்ட் அடிக்கிறேன். தள்ளி உட்கார்றான். ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போயாகணும். பிளைட் புக் பண்ணுங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போய் வாயோட பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டங்கிறேன். இவர்தான் ஹீரோவா? அமைச்சரே, இந்த பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியனை கேட்ட மணமகள் இன்னுமா கிடைக்கவில்லை? வேதனை, அவமானம், வெட்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அலையில் யாரோ கிளியப்பட்டா ஜான்சராணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் அண்ணா. தங்களின் பொன்னிற மேனிக்கு முன்னால் அந்த 2 பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று விட்டு விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? இளவரசி, தங்களை பெண் பார்க்க பாண்டிய நாட்டு மன்னர் சுந்தர பாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, வரச் சொல், பார்க்கலாம். உத்தரவு. இளவரசி, மன்னர் வந்திருக்கிறார். பாரம்மா, பார். வேதனை, அவமானம், வெட்கம். ஆமா, இது ஏன் டைலாக்ல? டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசிளம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். என்ன இது? ஏன் ஒய்ஃப்க்கு டயல் பண்ணா ஜிஎஃப்னு போகுது? அப்படியா? ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டா? சார், கோல்டன் ஃப்ளவர் சார். கோல்டன் ஃப்ளவர்னா தங்க புஷ்பம், கோல்டன் ஃப்ளவர். ஏன் ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்கா ஸ்டோர் பண்ண? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா ஆத்திரம், என்னடா அவசரம் உனக்கு? உங்க ஆத்திர அவசரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் சார். அதுக்காக ஏன் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ண கூடாதா சார்? இவனை கேட்டா அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான். இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன். எனக்கு மேல ஆஃப் பண்ணிட்டு வந்து ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காவாச்சி சீக்கிரமா வையுமா. காவாச்சி சொல்லாம கொள்ளாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணு ஐயா, ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட்டு தொலைங்க, அது வந்துட போது. ஐயோ, சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போது. ஐயோ, வரமாட்டேங்குதா? சீக்கிரம் ஏன்டி அடிச்ச? சிலிப்பா ஆகுதுடி. உசரே உசரே போனா வருமா வருமா? வராதே வராதே. அப்ப குத்தி தொலைடி. ஐயா, இதனால இந்த வீட்ல எனக்கு மரியாதை போச்சு. உசரே போகும்போது இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத, நான் கேட்கிறேன் பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். மூத்த மருமகன் என்ன தெரியுதா?
உன் பிள்ளைகளுக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன், இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க. டிஸ்கஷன் அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் என் பேரை வைக்க முடியுமா? முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்ல முதல்ல. செல்லத்தாயி இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? இப்ப நாம பண்றதுக்கு பேரு அடி பிரதட்சணம். இது எதுக்காக பண்றோம் தெரியுமா? கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு விரிசல் கூட விழக்கூடாது. சின்னதா? ஐயோ, எப்பவுமே உங்களுக்கு குறும்புதான். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நட சிரிப்பு. என்னடா மச்சான், இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியுற? ஏய், என் ஆளு என்னடா குறை? அடா தேனடா. என்னது அடையா? டேய் டேய், என்னடா வாந்திட்டு என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, ஹெல்ப் ஹெல்ப். ஹனி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டம். அவன் என் மூஞ்ச பார்த்து தான் வாந்தி எடுக்கிறான். வாட் டு யூ மீன்? திரும்ப காட்டு, திரும்ப. ஓ மை காட். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு போடுவோம் பிச்சு போடலாங்க.